சென்னையை உலுக்கிய இரட்டை கொலையில் தொடர்புடையதாக கருதப்படும் வடமாநில தொழிலாளி கைது செய்யப்பட்டுள்ளார். கொலைக்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். சென்னை ஆவடியை அடுத்த முத்தா புதுப்பேட்டை மிட்டனமல்லி நகரைச் சேர்ந்த சித்த மருத்துவரான சிவம் நாயர் மற்றும் அவரது மனைவி பிரசன்னா குமாரி ஆகியோர் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் வீட்டில் பிணமாக கிடந்துள்ளனர். அக்கம்பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற முத்தாப்பேட்டை காவல்துறையினர் இருவரின் உடல்களை கைப்பற்றினர். அவங்க மேய்ஞ்ச பக்கத்துல எல்லாம் எங்களை தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கு எதிரிங்க இந்த மாதிரி எனிமிட்டி யாருக்கிட்ட இல்லை. இது என்ன எப்படி நடந்ததுன்னு தெரியல. அது போலீஸ் தான் கண்டுபிடிச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு ரிசல்ட் அந்த கேஸ் வெளியில் வருவோம்னு நாங்கள் எதிர்பார்க்குறேன். ஒரு மருந்து வாங்குறதுக்கு நிறைய பேர் வரும். டெய்லி ஒரு 5-6 பேர் தெரியாதவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் விசாரித்து தான் கொடுப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதுபோல் அவர்கிட்ட எதிரின்னு சொல்ல யாருமே கிடையாது. அவ்வளோ நல்ல ஆள், ரொம்ப சாஃப்டான ஆள் 2 பேருமே. ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியான சிவம் நாயர் வீட்டிலேயே கிளினிக் வைத்து சித்த மருத்துவம் பார்த்து வந்துள்ளார். அவருக்கு உதவியாக அவரது மனைவி பிரசன்னா குமாரி இருந்து வந்துள்ளார். கொலை செய்யப்பட்ட சிவம் நாயர் மற்றும் பிரசன்னா குமாரி ஆகியோர் வீட்டில் தனியாக இருப்பதை அறிந்த யாரோதான் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்ற கோணத்தில் விசாரணையை தொடங்கிய காவல்துறையினருக்கு கொலை நடந்த இடத்தில் கிடந்த செல்போன் ஒன்று துப்பு துலக்க பெரும் உதவியாக அமைந்தது. கொலை செய்யப்பட்டவர்களின் செல்போன் இல்லை என்பதை உறுதி செய்த காவல்துறையினர் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த மகேஷ் என்ற இளைஞரின் செல்போன் என்பதை கண்டறிந்தனர். வளசரவாக்கத்தில் ஒரு கடையில் வேலை செய்து வந்த மகேஷை கைது செய்த காவல்துறையினர் அவரது செல்போன் எப்படி அங்கு வந்தது என்பது குறித்து விசாரணை நடத்தினர். இந்த கொலையை மகேஷ் மட்டும் தனியாக செய்திருக்க வாய்ப்பில்லை என்பதால் இதில் தொடர்புடையவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். அதே சமயம் எதற்காக இந்த கொலை நடந்தது, எப்படி நடந்தது என்பது தொடர்பாக மகேஷிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.